ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சும்மா பேசலாம் தான். நிறைய இடத்துல நான் இதை வந்து பார்த்துருக்கேன். லைக் வீடாக இருக்கட்டும், இல்லை காலேஜ், ஸ்கூல், ஒர்க் பண்ணுற இடம் எங்கேயா இருந்தாலுமே ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஃபுல்லாக ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பர்சனை மட்டும் வந்து பயங்கரமாக கலாய்க்கிறது, டீஸ் பண்ணுறது, அவங்கள வச்சு ஃபன் பண்ணுறது. அவங்க நினச்சிப்பாங்க நம்ம வந்து எல்லாரையுமே வந்து ஜாலியாக வச்சுக்கிறோம், ஃபன்னாக வச்சுக்கிறோம் அப்படின்னு. பட் அந்த ஒரு பர்சன் இருக்கார்ல, அவருக்கு வந்து ஆப்வியஸ்லி அது ஹர்ட்டிங்காக தான் இருக்கும். பட் அவர் சரி ஓகே, லெட்ஸ் நாட் ரியாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாகவே இருப்பார். இது வந்து எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. பட் அவங்கக்கிட்ட கேட்கும்போது ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஹி வில் பி ஃபீலிங் பேட் ஆர் ஷி வில் பி ஃபீலிங் பேட் அப்படின்னு சொன்னால் இல்லை அவங்க அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. பட் அந்த பர்சன் கிட்ட போய் கேட்கும்போது ஆப்வியஸ்லி அவரோ இல்லை அவங்களோ வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி, ஆமாம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் என்ன பண்ணுறது, நான் சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே வந்து லைஃப்பில் ஏதோ ஒன்று வந்து கோ த்ரூ பண்ணிட்டு தான் இருக்கும். பட் இந்த மாதிரி அவங்கள டீஸ் பண்ணுறது, ஃபன் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணி அவங்களோட கான்ஃபிடென்ட்டை உடைக்கிறது வந்து சரியாக கண்டிப்பாக படலை. ஸோ நீங்கள் வந்து இன்னொரு டைம் இந்த மாதிரி ஒரு குரூப்பில் இருந்து ஒரு பர்சனை கலாய்க்கும் போதோ இல்லை ஃபன் பண்ணும்போதோ தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்கள். அது வந்து சரியான விஷயமே கிடையாது. அந்த பிளேஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா இட் வில் ஃபீல் ஃபார் யூ அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். புரியுதா?